நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தளபதி படம்னாலே ஒரு பிரச்சனை இல்லாம என்னைக்குமே எவனுமே இறங்க விட்டதில்ல. அதே மாதிரி இந்த தடவை ஜனநாயகன், அதாவது தளபதியோட கடைசி படம் ஃபேர்வெல் மூவி. அதை வந்து நல்லபடியாட்டு ஒரு இதில் வந்து போனோன்னு இருந்தா, இந்த டைம்ல தான் கடைசியில் யார் என்ட்ரி கொடுக்கா? சிஎம் ஹேட்டர்ஸ். இவனுங்களுக்கு வந்து நாட்டு மேல பற்றுலாம் ஒன்றும் கிடையாது. சிஎம் மேல ஹேட்டு, ஒரு பயத்தெரிச்சல். இப்போ வந்து நார்த் இந்தியாலெல்லாம் வந்து என்னன்னா நீட்டை எதிர்த்து ஜனநாயகத்துக்காக போராடுறாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாடு பசங்க என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்காக போராடுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அதாவது நார்த் இந்தியாவில் நீட்டு ஃபேர்னு ஆரம்பிச்ச ப்ரோட்டஸ்ட்டை இவனுங்க வந்து நீட்டு பேன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. எதுவுமே தெரியாம ஜனநாயகன் ரிலீஸ் ஆன, அதாவது நேற்று ஜூலை 23 ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்றை தான் இவனுங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதாவது இது வந்து ஜூன் மாசத்துலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த பிரச்சனை வந்து நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ நாள், அதாவது ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கும்போது எவனும் இதை பற்றி பேசலை. இங்கிலாந்து இந்தியா சீரீஸ் நடக்கும்போது எவனும் பேசலை. அந்த மாதிரி டைம்லலாம் மெஸ்ஸிக்கு ஸ்டோரி வச்சுக்கிட்டு ஹார்திக் பாண்டியா வந்தாதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்ன மாதிரிலாம் ஸ்டோரி வச்சுட்டு இருந்தோம்னா, கரெக்டாக நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆன பிறகு இவ்வளோ நாள், அதாவது ஃபிஃபா நடக்கும்போது இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் நடக்கும் போதெல்லாம் நீ எங்கே போன? இந்த டைமே பேசி நீ குரல் கொடுத்துருந்தா சரி, நாட்டுப்பற்று மக்களுக்காக நிற்காங்களாம். என்னன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க வந்து ஒரு ஃபேமுக்காக வேலைக்கு போகாமல் காலேஜ் போகாமல் அந்த மாதிரி பேருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க. இப்போ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சு நார்த் இந்தியாவில் முடிஞ்சு எல்லாருமே வந்து பெய்யாச்சு, கிளம்பியாச்சு. இவனுங்க வந்து இனி திரும்ப வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவனுங்க வீடியோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு எவனுமே அங்கே போகாதீங்க. அவனுங்களுக்கு வந்து வேலையே அதுதான். அவன் வீடியோ போட்டால் தான் அவனுக்கு வந்து பைசா கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷனில் பைசா கிடைக்கும், யூடியூப்பில் ப்ரொமோஷனில் பைசா கிடைக்கும், யூடியூப்லேருந்து பைசா தருவான். நீங்கள் ஆனால் வேலையை விட்டுட்டு அவனுங்க கூப்பிட்டானுங்கன்னு ஒரு இது போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் இந்த தமிழ்நாடு இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லதை கேட்டுக்கிட்டு சென்னையில் போய் இருந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாமை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ நேரில் எந்த படிச்சு. நன்றி, வணக்கம்.